ஹலோ கைஸ், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற தமிழ் புத்தாண்டு. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான் கண்ணாடி முன்னாடி பழங்களெல்லாம் வச்சு, நகை, ஃப்ரூட்ஸு, அப்புறம் பணம் இதெல்லாம் வச்சு வேறு எதையுமே பார்க்காம அம்மா கண்ணை மூடி கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அதை தான் காட்டுவாங்க. அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி மாங்காயை செதிலாக எடுத்து அதை வெள்ளத்தில் நல்லா வேக வச்சு மாங்காய் பச்சடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாங்காய் பச்சடி செய்வாங்க. பட் இந்த கண்ணாடி ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட். நான் பிஃபோர் மேரேஜ் மாங்காய் பச்சடி ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ எனக்கு இது நான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறனால எனக்கு நான் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இங்கே ஆக்சுவலாக வீட்டில் கண்ணாடியும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற அட்டாச்சபிள் கண்ணாடி மட்டும்தான். அதனால சரி கிளாஸாக வாங்க வேணாமேன்னு இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஃபைபரில் அந்த ஃபோல்டபுள் ஸ்டிக்கர் ஒன்று பார்த்தேன். ஸோ அது நல்லா இருந்தது. நான் அதை ஆர்டர் பண்ணி அதில் நைட்டே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரெண்டுமே காட்டணும், அந்த மாதிரியும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஈவன் எனக்கு மாங்காய் பச்சடி எல்லாம் செய்ய தெரியாது. ஸோ நான் அதை யூடியூப்லலாம் பார்த்து ஓகேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்லாம் பண்ணி, வெல்லம் இல்லை, ஸோ அதுக்கு பதிலாக நான் கரும்பு சர்க்கரையை யூஸ் பண்ணி மாங்காய் பச்சடி பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக யார் இந்த மாதிரி மாங்காய் பச்சடி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். யார் கண்ணாடி பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இல்லை ரெண்டுமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நாங்கள் யூஸ்வலாக யுகாதிக்கு அறுசுவையும் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தில் வேப்பம் பூலாம் போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க அம்மா. பட் தமிழ் நியூ இயர்க்கு அப்படி சாப்பிட்டதில்ல. பட் தமிழ் நியூ இயர்க்கும் இந்த மாதிரி அறுசுவை இருக்கணும்னு மாங்காய் பச்சடி பண்ணி நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ எனக்கு தெரியல. அண்ட் கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நார்மல் யூஷுவல் பாயாசமாக இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பாலடை பிரதமன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுவும் பண்ணினேன். ஸோ பாலடை பிரதமன் கூட சேர்ந்து அதுதான் கொஞ்சம் நிறையா சுண்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு ரொம்ப நேரம் க்ரீமி ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் நார்மல் மீல்ஸ் சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் பண்ணிவிட்டு முக்கனி கிடச்சனால பலா, வாழை அண்ட் மாம்பழம் 3மே வச்சு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் நியூ இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சு எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்கள் எல்லாேருக்கும் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.